பொய்யாத பொன்னம்பல தையாயிருக்கும் இடம் நையாத மனிதர்க்கு உய்யாது கண்டு கொள்ளும் மையே மெத்த கடினம். உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படிகள் வாழ்த்தி வணங்குவாம். எல்லாம் அல்ல இறைவன் சிவபெருமானுடைய திருவடிகளை வணங்கி இன்றைய பதிவை ஆரம்பிக்கிறேன். கந்தபுராணத்தை எழுதும்பொழுது கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு முருகப்பெருமான் திகட சக்கர என்று அடியெடுத்து கொடுத்ததாக சென்ற பதிவில் பார்த்தோம். அதுபோல பெரிய புராணத்தை எழுதும்பொழுது சிவபெருமான் சேக்கிழாருக்கு உலகலாம் என்று அடியெடுத்து கொடுத்ததாக வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இறைவனே அடியெடுத்து கொடுத்த பாடல்தான் இந்த பாடல். உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன். எந்த உலகத்திலும் உள்ள யாராலும் இந்த இறைவனுடைய இயல்பை அறிந்து இறைவன் இப்படிதான் இருக்கிறார் என்று உணர முடியாத ஒரு தன்மையை உடையவன். அதனால்தான் உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன். நிலவு உலாவிய நீர்மலி வேணியன். தலையிலே பிறைச்சந்திரனை அணிந்த சடாமுடியை உடையவன். அழகில் சோதியன். ஒளியை எப்படி அளவிட முடியாதோ அதே போல சோதி வடிவாக அளவிட முடியாத பெரிய சோதி வடிவாக அருட்பெரும் ஜோதியாக இருக்கக்கூடியவன். அதுதான் இங்கே சொல்கிற அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான். அம்பலத்தில் ஆடுகின்ற அந்த ஈசனுடைய சிலம்பணிந்த மலர் பாதங்களை வணங்குகிறேன் அப்படின்னு அந்த இறைவன் அடியெடுத்து கொடுத்த அந்த பாடலை முடித்தார். அதையே நாம் இன்று இறை வணக்கமாக பாடி ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு சிவனை குடத்தில் அடைப்பது எப்படி. குடத்தில் அடைக்க முடியுமா? அவரை எப்படி அடைப்பது என்பதை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த பதிவு போடுறதுக்கு காரணம், உனக்கு செய்வனம் வச்சா உன் சாமிக்கிட்ட போவோம், சாமிக்கு செய்வனம் வச்சா எங்கே போவ அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன் இல்லையா ஒரு வீடியோ. அந்த வீடியோவை பார்த்த ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருக்காங்க. என்ன கமெண்ட்டுன்னா, அவங்க முழுமையாக பதிவை பார்க்காம அவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க. தேவதைகளை கட்டினாலும் யமதர்மனை சித்திரகுப்தனை கட்ட முடியாது. செய்வினை பேய் பிசாசு ஏவினால் நரகத்திலிருந்து அரக்கர்கள் வருவார்கள். உங்கள் தாத்தா எல்லா சாமி கட்டினாங்கன்னு பெருமை வேண்டாம், சிவனை கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது பத்தாதுன்னு அப்புறம் அடுத்த வீடியோவிலையும் போய் காற்றில் ஒவ்வொரு அணுவிலும் சுவாசத்திலும் உள்ளத்திலும் கலந்த அம்பலவாணனை எவன் கட்ட முடியும்? முயற்சித்தால் யமலோக பயணம் ஆரம்பம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. போன பதிவில் முருகப்பெருமானை கட்ட முடியுமாங்கிற அந்த பதிவில் ஒருத்தர் சிவபெருமானை கட்ட முடியுமா அப்படின்னு அன்பரசன்கிறவர் கேட்டிருந்தார். இவங்களாவது பரவாயில்ல, கொஞ்சம் மரியாதையாக கேட்டிருக்காங்க. இன்னொருத்தவர் ஒரு படி மேலே போய் சிவா விஷ்ணுவையும் கட்டுடா நாயே அப்படின்னு கேட்டிருக்கார். பரவாயில்ல, எது வேணால் திட்டட்டும், அறியாமையில் எது வேண்டுமானாலும் திட்டட்டும். அதை குறித்து ஒன்றும் கவலை இல்லை. ஏனென்றால் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப கோபப்படக்கூடிய தன்மை உடையவர்களுக்கு புத்தி வேலை செய்யாது. இது வரைக்கும் 8200 பேர் அந்த வியூஸ் பார்த்துருக்குறாங்க அந்த வீடியோவை. ஆனால் கமெண்ட் ஒரு 4 கமெண்ட்டு தான் இதுமாரி பேட் கமெண்ட்டை தவிர மீதி அத்தனை பேர்களும் அந்த வீடியோவை பார்த்து புரிந்து கொண்டு நல்ல விதமாக கமெண்ட் செய்திருக்கிறார்கள். இவங்க மட்டும் என்ன நினச்சாங்கன்னு தெரியல. அப்படியே அட்டையை பார்த்த உடனே, தலைப்பை பார்த்த உடனே நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், பொங்கி எழுந்து
உடனே கமெண்ட் போட்டுட்டாங்க. பரவாயில்லை. இவங்களாம் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, நான் ஒரு மாந்திரிகன் என்றும் நான் சவால் விட்டு கொண்டிருக்கிறேன், எல்லாருக்கும் தெய்வங்களெல்லாம் நான் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டு கொண்டிருப்பதாகவும் இப்படி அந்த தலைப்பை பார்த்தோன்னே நினச்சிக்கிறாங்க. அது அல்ல உண்மை. நான் மக்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்கிறேன். என்னுடைய 40 ஆண்டுகால அனுபவம்னு சொல்லிட்டு 40 ஆண்டுகால அனுபவம். சொந்தமாக கோயில் வச்சுருக்கோம். அப்போ இங்கே நிறைய தெய்வங்களை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்கோம். இந்த தெய்வங்களுக்கு யார் யார் என்னென்ன தொல்லைகள் கொடுத்தார்கள், என்ன மாந்திரிக வேலைகள்லாம் செய்தார்கள், இதெல்லாம் நான் அனுபவத்தில் பார்த்துட்டு தேவதைகளை கட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பல ஏழைகள் கஷ்டப்படுகிறார்கள், குலதெய்வத்தை கட்டிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லி பல ஏழைகள் கஷ்டப்படுகிறார்கள். அதனால் அவர்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் ஒவ்வொரு வீடியோவாக போட்டுக்கிட்டு வர்றேன். அதுக்கு தம்புனையில் இந்த மாதிரி கொஞ்சம் ஆணவம் தொனியில் கொஞ்சம் கர்வமாக பேசுகிற மாதிரி தம்புனையில் வச்சுருக்கேன். அது எதனாலனா அப்போ தான் மக்கள் விரும்பி பார்க்குறாங்க, அது என்னங்கிறத பார்க்குறதுக்கு முயற்சி செய்வாங்க அப்படிங்கிறதுனால தான் அதை நான் வச்சுருக்கேன். ஏன்னா இப்பொழுது நம்மளுக்கு 8500 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. இன்றைக்கி கூட ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு ஜோதிடர் 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் அவருக்கு இருக்காங்க. அவர் என்ன சொல்கிறார், குலதெய்வத்தை எப்படி கட்ட முடியும், அது பொய், அதை ஏன் நம்புகிறீர்கள், உங்கள் குலதெய்வம் அவ்வளோ வீக்காக இருக்கா, வீக்காக இருந்தால் அது சாமியே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி அவருடைய கருத்தை அவர் வெளியிடுகிறார். நம்மளுடைய சொன்ன மாதிரி கட்டுறது கையளவு, கல்லாதது உலகளவு. இப்போ நான் கற்று வச்சுருக்கிறது ஒரு கடுகளவு தான், எனக்கே தெரியும். நான் கையளவு கூட நான் கற்று வச்சில்லை. நான் கற்ற கலைகள் கேரள தாந்திரிகம், தமிழ் மாந்திரிகம், வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம், இது எல்லாமே நான் கற்ற கலைகள் எல்லாம் கடுகளவு தானே தவிர பெரிய அளவில் நான் ஒன்றும் கற்று வச்சில்லை. அப்படி இருக்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க, அவரவர்கள் என்ன அறிந்திருக்கிறார்களோ அதை தான் மக்களுக்கு கருத்தாக வெளியிடுறாங்க. அந்த கருத்தை எல்லாம் மக்கள் பார்த்து குழப்பிக் கொள்கிறார்கள். எது உண்மை, எது பொய்யா இருக்கும் அப்படின்னு அவங்களால ஒரு முடிவுக்கு வர முடியல. ஒருத்தவன் தெய்வத்தை கட்டுறது உண்மைங்கிறான், ஒருத்தவன் தெய்வத்தை கட்டுறது பொய்யுங்கிறான். அது அந்தந்த துறையில் உள்ளவங்களால தான் அதை கணித்து சொல்ல முடியும். ஒரு மாந்திரிகனுக்கு தான் தெரியும். அவன் விளம்பரப்படுத்திக்கிட்டு ஒரு தெய்வத்தை கட்ட மாட்டான். நான் தெய்வத்தை கட்டுறேன்னு 4 பேர்கிட்ட சொல்ல மாட்டான். அவங்க ரகசியமாக தான் அதை செய்வாங்க. அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு தான் அதை தெரியுமே தவிர ஜோதிட துறையில் இருக்கிறவங்க ஜோதிட ரீதியாக அவங்க பதில் சொல்ல முடியும். மாந்திரிகத்தில் இருக்கிறவங்க மாந்திரிக ரீதியாக பதில் சொல்ல முடியும். ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க ஆன்மீக ரீதியாக பதில் சொல்ல முடியும். ஞானத்தில் இருப்பவர்கள், எல்லாத்திற்கும் அப்பாற்பட்ட ஞானிகள், ஞான வழியில் இருப்பவர்கள், அவங்க ஞான ரீதியாக பதில் சொல்லுவார்கள். அப்படிங்கிறவங்க இந்த கமெண்ட்லாம் பண்ணியிருக்கிறாங்க. உங்கள் தாத்தா எல்லா சாமி கட்டுனாங்கன்னு பெருமை வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் தாத்தா எல்லா சாமியும் கட்டினாருன்னு நான் பெருமைக்கு சொல்லியில. அவர் தீய உள்ளம் உடையவர். அவர் எங்கள் அப்பாவுக்கே சூனியங்கள் வைத்து எங்கள் அப்பா குடும்பத்தையே அழித்து விட்டார். அந்தளவுக்கு அவர் மாந்திரிக சக்தியை காட்டணும், தான் யாருங்கிற காட்டணுங்கிற ஒரு அகம்பாவத்தில் எங்கள் அப்பாவினுடைய குலதெய்வத்தை கட்டி எங்கள் அப்பாவுக்கே செய்வினை வைத்து எங்கள் அப்பாவே பைத்தியம் பிடிச்சி ஊரை விட்டே ஓடி போனார். அந்த அளவுக்கு அந்த கேரள மாந்திரிகத்தினுடைய சக்தி. இதையெல்லாம் நான் அனுபவத்தில் கண்டு மக்களுக்கு இதையெல்லாம் புரிய வைக்க வேண்டும், தெரிய வைக்க வேண்டும் என்பதற்காக அப்படி சொல்லியிருந்தேன். தாத்தா தேவதைகளை பானையில் ஜாடியில் அடைத்து வைத்திருந்தார் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். மற்றபடி எங்களுடைய குடும்ப ரகசியங்களெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது யாருக்கும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது, மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தானே தவிர எங்கள் தாத்தாவை பற்றி பெருமையாக பேசி எனக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. புரியுதுங்களா? அதுபோல் யமதர்மனை சித்திரகுப்தனை கட்ட முடியாது. ரைட்டு, யமதர்மன் சித்திரகுப்தன் யாரையும் கட்ட முடியாது. ஆனால் யமதர்மனை எட்டி உதைத்திருக்கிறார் சிவபெருமான். யாருக்காக? தன்னுடைய பக்தன் மார்க்கண்டேயனுக்காக. அப்போ
ஒரு தெய்வத்தை வழிபட்டு உபாசனை செய்து அந்த தெய்வத்தினுடைய அருளை வாங்கி யமனை ஜெயிக்க முடியும், வெல்ல முடியும். காற்றில் ஒவ்வொரு அணுவிலும் சுவாசத்திலும் உள்ளத்திலும் கலந்த அம்பலவாணனை எவன் கட்ட முடியும்? நீங்களே சொல்லியிருக்கீங்க ஒவ்வொரு அணுவிலும் கலந்திருக்கிறார் அப்படின்னு. அப்போ அவர் இல்லாத இடம் ஏது? கட்ட நினைப்பவனும் அவனே, கட்டுகிறவனும் அவனே, மந்திரமும் அவனே, தந்திரமும் அவனே, எல்லாமும் அவனே தான். ஒவ்வொரு அணுவிலும் அவனே இருக்கிறான். அவனை யாராலும் கட்ட முடியாது. நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்லி கொண்டிருப்பது அதுதான். போன வீடியோலையும் சொல்லி உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன். என்ன? பிரம்மத்தை கட்ட முடியாது. ஒவ்வொரு தெய்வத்திற்கும் பிரம்மஸ்வரூபம் என்று ஒன்று உண்டு. அந்த பிரம்மத்தை யாரால் கட்ட முடியும்? எப்படி கட்ட முடியும்? ஏனென்றால் கட்டுகிறவனும் பிரம்மமே. அப்படி இருக்கும்பொழுது அந்த பிரம்மத்தை போய் கட்ட முடியாது. ஆனால் மனிதனால் உருவாக்கப்பட்ட, மனிதனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களுமே, ஒவ்வொரு தெய்வங்களுமே அதே மந்திரத்தால் கட்ட முடியும். இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும், என்னென்னா தெய்வத்தை கட்டுறதுனா ஒவ்வொரு சாமியை போய் நம்ம கயிறு போட்டு கட்டுறது கிடையாது. அவர் கைகாலை போட்டு கட்டி நீ நவராமல் இங்கே இரு அப்படின்னு கட்டுப்படுத்தி வைக்கிறது கிடையாது. குலதெய்வ கட்டு அப்படிங்கிறது பல வகை இருக்குது. அதாவது நான் சொன்ன மாதிரி மனிதகண தேவதைகளை கட்டி போட முடியும். மற்ற தெய்வங்களை தடை போடுவார்கள். அந்த தெய்வம் உங்களுக்கு அனுகிரகம் செய்யாமல் தடை போட முடியும். அதுபோல் உங்களுடைய உடலை கட்ட முடியும். நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு மாந்திரிகர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அது பார்த்த உடனே எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டு. என்ன போட்டிருக்காருங்கிறீங்க? கை காலை முடக்குவது எப்படி அப்படின்னு வீடியோ போட்டிருக்காரு. ஆனால் அவருக்கு வியூஸ் கம்மியாக இருக்குது. அவருக்கு போய் யாரும் ஒரு பேட் கமெண்ட் போட மாட்டேங்கிறாங்க. கை காலை முடக்குவது எப்படின்னு ஒரு பொம்மையை வச்சு அதில் என்னென்ன முள் குத்தணும், அதுக்கு எப்படி என்னென்ன மை தடவணும், இதையெல்லாம் விலாவரியாக சொல்லி அந்த நூலை வச்சு எப்படி கட்டணும்னு கொண்டு ஒரு வீடியோவாக காட்டுறார். இதை பார்த்து துஷ்டர்கள் கற்றுக்கொண்டால் என்ன ஆகிறது? எல்லாரும் ஆளாளுக்கு தொட்டவங்கெல்லாம் மாந்திரிகம் செய்ய ஆரம்பித்தா இந்த உலகத்தில் எப்படி நன்மைங்கிறது இருக்கும்? மாந்திரிக கலை என்பது சித்தர்கள் நன்மைக்காக உருவாக்கிய கலை. அது தீயவர்கள் கையில் படும்பொழுது அதை வைத்து பணம் சம்பாதிப்பதற்கும் மற்றவர்களை அழிப்பதற்கும் இப்படி தீய வழியில் பயன்படுத்துகிறார்கள். அதனால் நம்முடைய சேனல் அறிவோம் ஆன்மீகம் மட்டுமே. அதை யாரும் இது மாந்திரிக சேனல் என்றோ என்னை மந்திரவாதி என்றோ நினைத்து கொள்ள வேண்டாம். வீடியோக்குள்ளே பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தர் போட்டிருக்கார், நீ உண்மையான நம்பூதிரியா? மாந்திரிகம் என்ற பெயரில் காமெடி பண்ண வேண்டாம் நண்பரே அப்படின்னு போட்டிருக்கார். அவர் கூட நான் ரிப்ளை போட்டிருந்தேன். என்னென்னா, உண்மையான நம்பூதிரிங்கிறது ஜாதி பெயர் இது. அதனால் அந்த ஜாதி பெயரை நான் எங்கேயுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். பார்த்தீங்கன்னா எந்த வீடியோலையுமே ஜாதி பெயர் நம்பூதிரின்னு என் பெயருக்கு பக்கத்தில் போட்டிருக்க மாட்டோம். ஆனால் தந்திரிங்கிறது என்னுடைய குவாலிஃபிகேஷன். தந்திர வித்யா நான் படிச்சிருக்கிறதுனால, அதை அறிந்து வைத்திருப்பதனால் தந்திரிங்கிறது என்னுடைய குவாலிஃபிகேஷன். எம்ஏ பிஏ நம்ம படித்து பட்டம் வாங்குகிறோம் இல்லையா, அதுமாரி தான் தந்திரிங்கிறது என்னுடைய தகுதி. யாராவது பார்த்துட்டு உனக்கு சொல்கிறதுக்கு என்னடா தகுதி இருக்குது அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? உனக்கு சொல்ல என்னடா தகுதி இருக்குது அப்படின்னா, தந்திரிடா அப்படின்னு நான் சொல்லுவேன். தந்திரின்னா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்ச விஷயங்கள் நான் சொல்கிறேன். அப்போ என்னுடைய தகுதி என்னங்கிறத நான் சொல்கிறேன். அதனால தான் அவருக்கு நான் சொல்லியிருந்தேன், என்னென்னா நம்பூதிரிங்கிற ஜாதி. நம்பூதிரியான்னு கேட்காதீங்க, உண்மையான மாந்திரிகனா என்னன்னு கேளுங்க. நான் கண்டிப்பாக மாந்திரிகன் கிடையாது, மாந்திரிகம் செய்யவும் மாட்டேன். என்னுடைய சேனல் ஆன்மீக சம்மந்தப்பட்டது. இதில் ஏதாவது ஆன்மீகத்துக்கு புறம்பான விஷயங்கள் எதுவும் இருந்தால் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன்ட்டு அவங்களுக்கு ரெப்ளை போட்டிருந்தேன். பரவாயில்ல, நண்பரின்னு போட்டிருக்காரு, அதனால் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு உரிமையோடு கேட்குறார். அவர் ஒரு மாந்திரிக சேனல் வச்சுருக்காங்க அந்த ஐயா, ரொம்ப சந்தோஷம்.
ஐயா, சுயம்புவாக இருக்கும் தெய்வங்களை கட்ட இயலுமா? மனித பிரதிஷ்டை இல்லாமல் சுயம்பு தெய்வங்களை அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கார். அவருக்கு நான் போட்டிருந்த அருமையான கேள்வி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன், ரிப்ளை பண்ணியிருந்தேன். என்னென்னா, ரொம்ப நல்லா என்னுடைய வீடியோக்களை நல்லா பார்த்துருக்கார், கவனிச்சிருக்கார். அப்போ கேள்வி ஞானம் அழகாக கேட்டிருக்கார் பாருங்கள். உண்மையிலே சுயம்புவாக இருக்கக்கூடிய தெய்வங்களை கட்ட முடியுமானா முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த சுயம்பு தெய்வங்களுக்கு மந்திரம் மூலமாக அது உருவாக்கப்படவில்லை. ஒரு இடத்துல சுயம்புவாக எழுந்த தெய்வம் அது தானாக இயற்கை தன்னை வெளிப்படுத்தி கொண்ட இடம். அப்படி இருக்கும் பொழுது அது என்ன மந்திரத்தை கொண்டு அங்கே உருவாகியிருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. அப்போ அந்த தேவதையை கட்ட முடியாது. அது என்ன தெய்வங்கிறதையும் தெரியாது யாருக்கும். அப்போ அந்த தேவதையை கட்ட முடியாது. சோட்டானிக்கரா பகவதி அம்மா, மூகாம்பிகா, கொல்லூர் மூகாம்பிகாலாம் பார்த்திங்கனாக்கா சுயம்பு அம்மன். அது சுயம்புவாக தானாக எழுந்துருன்னது. அப்போ அதெல்லாம் மந்திரத்தை பேஸ் பண்ணி உருவான கோயில் கிடையாது. அதுமாதிரி நிறைய கோயில்கள் தமிழ்நாட்டில், இந்தியா முழுக்க நிறைய கோயில்கள் இருக்குது, ஜோதிர்லிங்கங்கள் இருக்குது. எல்லாமே மந்திரத்தை பேஸ் பண்ணி உருவானது கிடையாது, இயற்கையாக தானாக உருவானவை. அவற்றை நாம் கட்ட முடியாது. அதுபோல் சிவபெருமானை கட்ட முடியுமா அப்படின்னா, சிவபெருமானை கட்ட முடியாது. இவர் இறைவனாக இருக்கும்பொழுது அவரை கட்ட முடியாது. ஆனால் தேவதை என்கிற ஸ்தானத்துக்கு அவர் வரும்பொழுது எல்லா தேவதைகளையும் அருள் வழங்காமல் அந்த கோயிலிலே இருக்கக்கூடிய சிலையை அருள் வழங்காமல் தடுக்க முடியும். அவ்வளோதான். இப்போ எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருள் சிவபெருமான் இருக்கார். அவர் எங்கும் நிறைந்திருக்கக்கூடியவர். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூதங்களும் அவர்தான். ந ம சி வ ய, இந்த 5 எழுத்தில் நாங்கிறது நிலம், மாங்கிறது நீர், சீங்கிறது நெருப்பு, வாங்கிறது காற்று, ஏங்கிறது ஆகாயம். நமசிவய. பஞ்சபூதங்களின் வடிவமாக அவர் இருக்கிறார் என்பதனால்தான் அவருக்கு நமசிவய. யஜுர்வேதம் ஸ்ரீருத்ரத்தில் சென்ட்ரலில் உள்ள மந்திரம்னு சொல்லுவாங்க. நம சிவாய ச சிவதராய ச. இந்த நம சிவாய அப்படின்னு அந்த நடுவில் வருது. நம சிவாய ச சிவதராய ச. அதுக்கு பொருள் உரையாசிரியர்கள் சொல்லும்போது, சிவம்னா மங்களம். சிவத்தை வணங்குகிறேன், மங்களம் அருள்கின்ற சிவத்தை வணங்குகிறேன். அதுபோல் தன்னை சிவதராயச, தன்னை சேர்ந்தவனையும் அதே சிவமாக்கி கொள்ளும் அப்படின்னு அதில் பொருள் உண்டு. சிவபெருமான் என்பவர் அவரை வணங்குகிறவர்களையும் சிவமாக்கி கொள்வார். சிவஸ்வரூபத்தை அவர்களும் அடைந்து விடுவார்கள் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். ஆனால் கர்மம், யோகம், ஞானம், இந்த போன பதிவில் நான் சொல்லியிருக்கேன். கர்மம், யோகம், ஞானம், இந்த 3 வழியிலையும் இறைவனை அடைய முடியும். இந்த கர்மத்தில் நாம் செய்கின்ற பூஜை புனஸ்காரங்கள் இது எல்லாமே கர்மம். கோயில் பிரதிஷ்டைகள், ஆலய வழிபாடு, இதெல்லாம் கர்ம வழிபாடு. யோகம் என்பது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தியானம் இருந்து உள்ளே இருக்கக்கூடிய இறைவனை உணர்தல் தான் யோகம். ஞானம் என்பது இறைவனை எங்குமாய் காண்பது. உள்ளேயும் அவர் தான் இருக்கார், வெளியேயும் அவர் தான் இருக்கார், அகத்திலும் இருக்கிறார், புறத்திலும் இருக்கிறார். இப்படி எங்கும் அவரை காண்பது தான் ஞானம். அதனால் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நாம் கர்மத்தில் மட்டும்தான் நம்மளுடைய அறிவு அந்த பக்குவத்தில் இருந்துச்சுன்னா நம்ம போய் யோகிகளை பார்த்து நக்கல் பண்ணக்கூடாது, ஞானிகளை பார்த்து நக்கல் பண்ணக்கூடாது. ஆனால் ஞான நிலை அடைந்தவர்கள் மற்றவர்களை பார்த்து என்ன பண்ணுவாங்க, ஒரு குறை சொல்வார்கள். இப்படி அறியாமல் இருக்கிறீர்களே அப்படின்னு சித்தர்களெல்லாம் நிறைய பாடல்கள் பாடியிருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா மக்களுடைய அறியாமையை நினைத்து அவர்கள் பாடியிருப்பார்கள். தன்னுள்ளே இருக்கக்கூடிய பிரம்மத்தை, இறைவனை உணராமல் மனிதர்கள் கல்லையும் சிலையையும், உலோகங்களால் செய்யப்பட்ட சிலையையும் மரத்தையும் தெய்வம் என்று வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். வள்ளலார் கூட சொல்லியிருப்பார், என்னென்னா மனித தேகத்தில் இறைவன் காரியப்படுவது தான் உத்தமம். இது இல்லாமல் கல் சிலை, உலோகங்களால் செய்யப்பட்ட சிலை, மரம்,
முதலியவற்றில் இறைவன் அருள் காரியப்படுவதாக கூறுவது மந்த நியாயம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது ஒரு மந்த நியாயம். அதாவது உண்மையை உணராமல் நாம் இருக்கிறோம் அப்படின்னு ஞானிகள் பார்வையிலேருந்து சொல்கிறாங்க. இப்போ நான் ஞானி கிடையாது, நான் இப்போ கர்மத்தில் தான் இருக்கேன். இதுதான் கர்மத்தில் சரியை கிரியை யோகம் ஞானம்னு போன வாட்டி சொன்னேன் இல்லையா? அதில் சரியையில் 4 இருக்குது. சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம்னு இருக்குது. அதுமாரி கிரியையில் 4 நிலை இருக்குது, யோகத்தில் 4 நிலை இருக்குது, ஞானத்தில் 4 நிலை இருக்குது. மொத்தம் 16 நிலைகள். நாங்கள் 16 நிலைகள் மொத்தம் இருக்கிறது. இப்போ இதில் கர்ம நிலையில் நாம் இருக்கும் பொழுது இந்த உருவ வழிபாடு நமக்கு தேவைப்படுகிறது. நம்முடைய மனதும் பக்குவப்படுவதற்காக இந்த உருவ வழிபாடு, ஒருநிலைப்படுவதற்காக இந்த உருவ வழிபாடு நமக்கு தேவைப்படுகிறது. ஆனால் அதுவே இறைவன் என்று நாம் சொல்லிவிட முடியாது. ஒரு கோயிலில் சிவபெருமான் சிவலிங்கத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு அதுக்கு மந்திர நியாசங்கள் மூலமாக நம்ம பிரதிஷ்டை செய்து வைத்து கொண்டு இதுவே சிவன் அப்படின்னு சொல்கிறது நியாயம் கிடையாது. அது மட்டுமா, சிவன் எங்கும் நிறைந்திருக்கிறார். ஈசன் எல்லா இடங்களிலும் பஞ்சபூதங்களிலும் நிறைந்திருக்கின்றார். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூத ஸ்தலங்கள்னு சொல்கிறாங்க இல்லையா? அது எதனாலன்னா இறைவன் பஞ்சபூதங்களில் இருக்கிறார் என்பதை உணர்த்துவதற்கு தான் இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள். இந்த பஞ்சபூத ஸ்தலங்களில் இந்த பஞ்சபூதங்களுடைய தொடர்பு அதில் காட்டியிருப்பாங்க. இப்போ மண், நிலம் அப்படின்னா அந்த நிலம் மண் சம்பந்தப்பட்டது. காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் ஒரு மண் சம்பந்தப்பட்டது. அம்பாள் காமாட்சி மணல்லையே லிங்கம் பிடிச்சி செஞ்சதுனால அது மண் சம்பந்தப்பட்டது. அதனால் அது நிலத்துக்குரிய ஸ்தலம். அதேபோல் திருவாரூரும் நிலத்துக்குள்ள ஸ்தலம்னு சொல்லுவாங்க. இங்கே புற்றிடங்கொண்டார் அப்படின்னு திருவாரூரில் புற்று மண்ணால் ஆன லிங்கம் இருக்கிறது. அதனால் அவர் மண் சம்பந்தப்பட்டதுனால இது ஒரு மண் தொடர்புடைய ஸ்தலம்தான், நிலம். அதுபோல் நீர் என்பது திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜம்புகேஸ்வரர். அந்த சிவபெருமான் அந்த கோயிலுக்கு திருவானைக்காவல் போனீங்கன்னா அப்படியே உள்ளே போக போக அந்த லிங்கம் ரொம்ப பள்ளத்தில் இருக்கும். அதனால் ஊற்று நீர் அங்கே கொஞ்சம் ஊறிக்கிட்டே இருக்கும் அந்த லிங்கத்தை சுற்றி. அப்போ அது அப்பு என்று சொல்லக்கூடிய நீரின் தன்மையை அங்கு தொடர்பு படுத்தி இருக்கிறார்கள். அடுத்து நெருப்பு. திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா அது நெருப்பு சம்பந்தப்பட்ட ஸ்தலம். சிவபெருமான் நெருப்பாக ஜோதி பிழம்பாக மாறி நின்றதாகவும் அவருடைய திருவடியை தேடி விஷ்ணு பகவான் பன்றி ரூபம் எடுத்து வராக ரூபம் எடுத்து பூமியை தோண்டிக்கிட்டே கால் எங்கே இருக்குன்னு தேடி போனதாகவும், பிரம்மதேவர் அவருடைய திருமுடி எங்கே இருக்குன்னு அன்னப்பறவை மீதேறி அன்ன வாகனத்தில் திருமுடியை தேடி மேல் நோக்கி போனதாகவும் புராண கதைகள் உண்டு. அது கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ஒவ்வொரு சிவன் கோயிலுக்கு போகும்பொழுதும் அந்த சிவன் கோயிலிலே பின்னாடி சுற்றி வரப்போ பார்த்திங்கன்னா கோஷ்டத்தில் அந்த லிங்கோத்பவர்னு வச்சுருப்பாங்க. மேற்கு நோக்கி நிறைய கோயில்களில் பெருமாள் இருப்பார், நிறைய கோயில்களில் லிங்கோத்பவ மூர்த்தம்னு இருக்கும். ஒரு லிங்கம் இருக்கும், அந்த லிங்கத்தில் நடுவில் சிவபெருமான் காட்சி கொடுப்பார். அவருடைய கீழே ஒரு பன்னி உருவமும் மேலே ஒரு அன்னப்பறவை உருவமும் பொறித்திருப்பார்கள். அது எதுக்காகன்னா இந்த கதையை உணர்த்துறதுக்கு தான். சிவபெருமான் ஒரு பெரிய ஜோதியாக நெருப்பு பிழம்பாக மாறி நின்றார் அப்படின்னு நெருப்பை சம்பந்தப்பட்ட ஸ்தலம் திரு அண்ணாமலை. அடுத்தது வாயு, காளஹஸ்தி. திருக்காளஹஸ்தின்னு சொல்கிற ஆந்திராவில் இருக்க அந்த காளஹஸ்தி ஸ்தலம் தான் வாயு சம்பந்தப்பட்ட ஸ்தலம். ஆகாயம் என்பது சிதம்பரம் நடராஜர் கோயில் ஆகாயம் சம்பந்தப்பட்ட ஸ்தலம். இறைவன் பஞ்சபூதங்களின் வடிவமாக இருக்கிறார். அதுபோல் நம்ம உடல்லையே பஞ்சபூதங்கள் இருக்கிறது. பஞ்சபூதங்களால் ஆனது தான் நம்ம மனித உடல். நம்ம மனித உடலில் எல்லா உயிரினங்களும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் பஞ்சபூதங்களால் ஆனவை. இந்த நமசிவாய என்பது நம்ம உடலில் தான் இருக்குது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞேயம், இந்த சக்கரங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நமசிவாய, ஓம் நமசிவாய அப்படிங்கிற இந்த பஞ்சாட்சரம் தான் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்குது. அதனால் வெறும் நமச்சிவாயன்னு வாயால் சொல்லிக்கிட்டு இருந்தாக்கா நம்மளுக்கு முழு பலன் கிடைக்காது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறிக்கு வைப்பது வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே
இப்போ காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி சொல்லணும். பஞ்சாட்சரத்தை எப்படி உணர்ந்து சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நாம் பின்னாடி பதிவுகள் போடுவோம். இப்போ அடுத்த விஷயத்துக்கு போவோம். இப்போ சிவபெருமான் என்பவர் நீங்கள் நிறைய கோயில்களில் பார்த்துருப்பீங்க. அவருடைய உருவம் என்பது புலித்தோலை அணிந்திருப்பார், ருத்ராட்ச மாலைகளை தரித்திருப்பார், கழுத்திலே பாம்பை ஆபரணமாக அணிந்திருப்பார், தலையிலே பிறைச்சந்திரனை அணிந்திருப்பார், நீலகண்ட மூர்த்தி, கழுத்திலே நீலகண்டத்தை உடையவர், சுடுகாட்டிலே ஆடுவார், மயான சாம்பலை திருநீராக பூசியிருப்பார். இதெல்லாம் அனைவரும் அறிந்தது. சிவபெருமான் வீர தீர செயல்கள் புரிந்ததாக அவருக்கு அட்ட வீரட்ட தலங்கள் உண்டு. திருக்கண்டியூர் பிரம்மனுடைய தலையை கொய்த ஸ்தலமாக அது சொல்லப்படுகிறது. பிரம்மதேவனுக்கு முன்பு 5 தலை இருந்ததாகவும் அதிலே அவருடைய ஆணவத்தை அடக்குவதற்காக சிவபெருமான் உக்ரமூர்த்தியாக பைரவராக அவதரித்து அவருடைய 5வது தலையை, ஆணவ தலையை கிள்ளி எறிந்தார். அந்தகாசுரன் என்ற அசுரனை வதம் செய்வதற்காக அவதரித்தார். அந்தகாசுரனை சம்ஹாரம் செய்த தலம் அந்த திருக்கோவிலூர். அது ஒரு வீரட்டானம். திருவதிகை வீரட்டானம் என்பது சிவபெருமான் முப்புறத்தை சிரித்தே எரித்தார் அப்படின்னு அவருடைய வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவர்களுடைய ஆணவத்தை அடக்குவதற்காக தேவர்கள் எல்லாம் அவர்களுக்கு ஆணவம் வந்துவிட்டது. தேவர்களுடைய உதவியை வைத்து சிவபெருமான் திரிபுரத்தை அழிக்க செல்கிறார் அப்படின்னு தேவர்களுக்கெல்லாம் ஒரு ஆணவம். அந்த ஆணவத்தை அழிப்பதற்காக சிவபெருமான் சிரித்தே அந்த முப்புறங்களையும் எரித்து விட்டார். திருப்பரியலூர். திருப்பரியலூருங்கிறது தக்ஷனை அழித்த இடமாக சொல்லப்படுகிறது. திருப்பரியலூர் வீரட்டானம். தக்ஷன் சிவபெருமானை அவமானப்படுத்துவதற்காக ஒரு யாகம், தேவர்களை எல்லாம் அழைத்து ஒரு பெரிய யாகம் செய்கிறான். அந்த யாகத்திற்கு எல்லா தேவர்களும் வந்திருக்கிறார்கள். தாட்சாயணி சிவபெருமானுடைய மனைவி, தட்சனுடைய மகள் தாட்சாயணி அந்த யாகத்துக்கு தன் கணவரை ஏன் அழைக்கவில்லை அப்படின்னு சொல்லி தட்டி கேட்கிறாள். அப்பொழுது அவமானப்படுத்தப்பட்டு அக்னியிலே விழுந்து உயிர் தாகம் செய்கிறாள். இதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் வீரபத்ரரையும் காளியையும் அனுப்பி இந்த தக்ஷ யாகத்தை அழித்து தட்சனுடைய தலையை வீரபத்ரர் மூலமாக அழித்தார். அதுபோல் திருவிற்குடி, இங்கே திருவாரூர்கிட்ட இருக்குது விற்குடி என்கிற ஊர். அந்த விற்குடியிலே ஜலந்தரன் என்று சொல்லக்கூடிய ஜலந்தராசுரன், அந்த அசுரனை அழித்த ஸ்தலமாக இந்த திருவிற்குடி விளங்குகிறது. திருவழுவூர் என்ற ஸ்தலத்தில் கஜமுகாசுரன் என்று சொல்லக்கூடிய அந்த அரக்கனை அழித்தார். திருக்குறுக்கை என்று சொல்லக்கூடிய ஸ்தலத்தில் மன்மதனை எரித்தார். திருக்கடையூர் என்று சொல்லக்கூடிய ஸ்தலத்தில், திருக்கடையூர் மயிலாடுதுறை கிட்ட எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. திருக்கடையூரில் காலசம்ஹாரமூர்த்தி மார்க்கண்டேயருக்காக காலனை வெட்டி உதைத்த காலசம்ஹாரமூர்த்தியை அங்கு காண முடியும். இப்படி அட்ட வீரட்டம் என்று சொல்லக்கூடிய ஸ்தலங்களில் சிவபெருமான் வீர தீர செயல்கள் செய்ததாக புராணங்களிலே வருகிறது. இது சிவபெருமான் 5 சபைகளில் தாண்டவம் ஆடுறார் இல்லையா, அதில் முக்கியமான சபை சிதம்பரம், பொன்னம்பலம், மதுரை வெள்ளியம்பலம். இந்த மதுரை வெள்ளியம்பலத்திலே சிவபெருமான் மனித ரூபத்தில் விறகு விட்டிருக்கிறார். பிட்டுக்காக மண் சுமந்து பிரம்படி பட்டிருக்கிறார். இதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படி இறைவன் மனித ரூபத்திலும் நிறைய திருவிளையாடல் செய்திருக்கிறார். திருவாரூர் ஸ்தலத்தில் பார்த்திங்கன்னா சுந்தரருக்கும் பறவை நாச்சியாருக்கும் இடையே ஒரு ஊடல். அந்த ஊடலை தீர்ப்பதற்காக சிவபெருமான் திருவாரூர் தெருவிலே நடந்ததாக வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது சிவபெருமான் தன்னுடைய அடியவர்களுக்காகவும் அன்பர்களுக்காகவும் அவ்வப்பொழுது பூமியிலே மனிதராக தோன்றி திருவிளையாடல் செய்திருக்கிறார் என்று நிறைய வரலாறுகள் உள்ளது. சரி, வாங்க இப்பொழுது நாம் குடத்தில் சிவபெருமானை அடைக்க முடியுமா அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு குடத்தில் இப்போ நம்ம நூல் சுற்றி வச்சுருக்கோம். புரியுதா?
நூல் சுற்றின குடத்தில் தீர்த்தம் வச்சு அதில் இந்த மாதிரி கூர்ச்சம் வச்சு மாயிலையும் வைத்து தேங்காய் வைத்து அதை கும்பம் மாதிரி தயார் பண்ணிக்கணும். அதை அலங்கரித்து பூ போட்டு அலங்காரம் பண்ணி வச்சுக்கணும். இது பேர் முஷ்டின்னு சொல்லுவாங்க. முஷ்டி அந்த தர்ப்பையெல்லாம் சேர்த்து இப்படி கட்டி வச்சுருப்பாங்க சிவாச்சாரியாரெல்லாம். இதுக்கு பேர் முஷ்டின்னு பேர். இதுதான் இந்த முஷ்டியை வச்சு இந்த கும்பம் இருக்கு இல்லையா, இந்த கும்பத்தில் மந்திரங்களை சொல்லி நாம் நியாசம் செய்ய வேண்டும். சிவாகமத்திலே சொல்லப்பட்டுள்ள நியாசங்கள். சிவபெருமானுக்கு 5 முகங்கள் உண்டு. தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம், மேல் நோக்கிய முகம், ஈசானம். இந்த 5 முகங்களை அதில் நியாசம் செய்வார்கள். அதுபோல் அவருக்கு 6 அங்க மந்திரங்கள் உண்டு. எல்லா தெய்வங்களுக்கும் அங்க மந்திரங்கள் உண்டு. ஹிருதயம், சிரசு, சிகா, கவசம், நேத்திரம், அஸ்திரம் அப்படின்னு 6 அங்க மந்திரங்கள் எல்லா தெய்வங்களுக்கும் உண்டு. இந்த சிவபெருமானுடைய இந்த 6, 5, 11 மந்திரங்களுக்கு சம்ஹிதா மந்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சம்ஹிதா மந்திரங்களை இந்த கும்பத்தில் இப்படி தொட்டு நியாசம் பண்ணுவாங்க. நீங்கள் கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே சிவாச்சாரியார் பூஜை செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்ன பண்ணுவாங்க, சிவாச்சாரியார் அந்த மந்திரங்களை தொட்டு இப்படி நியாசம் பண்ணுவார். ஓம் ஹோம் ஈசான மூர்த்தாயன மூர்த்தனி, ஓம் ஹேம் தத்புருஷ வக்திராயணம் வக்திரே, ஓம் ஹம் அஹோர ஹிருதயானம் ஹிருதயே, ஓம் ஹேம் மாமதேவ குஹ்யாய நமஹ நாபோ, ஓம் ஹம் சத்யோஜாத மூர்த்தாய நமஹ பாதயோஹோ, ஓம் ஹம் ஈசான வக்திராயணம் ஊர்த்த வக்திரே, ஓம் ஹேம் தத்புருஷ வக்திராயணம் பூர்வ வக்திரே, ஓம் ஹம் அஹோர வக்திராயணம் தட்சிண வக்திரே, ஓம் ஹேம் மாமதேவ வக்திராயணம் உத்தர வக்திரே, ஓம் ஹம் சத்யோஜாத வக்திராய நமஹ பச்சிம வக்திரே. இதுக்கு பேர் வக்திர பங்கின்யாசம்னு பேர். முண்டபங்கின்யாசம். ஓம் ஹம் ஈசான மூர்த்தாய நமஹ ஊர்த்த மூர்த்தனி, ஓம் ஹேம் தத்புருஷ மூர்த்தாய நமஹ பூர்வ மூர்த்தனி, ஓம் ஹம் அஹோர மூர்த்தாய நமஹ தட்சிண மூர்த்தனி, ஓம் ஹம் மாமதேவ மூர்த்தாய நமஹ உத்தர மூர்த்தனி, ஓம் ஹம் சத்யோஜாத மூர்த்தாய நமஹ பச்சிம மூர்த்தனி அப்படின்னு இது ஒரு நியாசம் பண்ணுவாங்க. ஓம் ஹோம் சாந்தியதீத கலாயன மூர்த்தனி, ஓம் ஹைம் சாந்தி கலாயன வக்திரே, ஓம் ஹ்ரூம் வித்யா கலாய நம ஹிருதயே, ஓம் ஹீம் பிரதிஷ்டா கலாய நம நாபோ, ஓம் ஹ்லாம் நிவர்த்தி கலாய நம பாதயோஹோ அப்படின்னு 5 கலைகளை நியாசம் செய்வார்கள். இதுபோல் அந்தர் மாத்திரகா நியாசம், பகிர் மாத்திரகா நியாசம் அப்படின்னு பல நியாசங்கள்லாம் உண்டு. நியாசம் செய்கிறதுனா அந்த மந்திரங்களை உருவாக்குறது. அந்த மந்திரங்களை வைத்து அதுக்கு ஒரு தேகத்தை உருவாக்குவார்கள். அதுக்கு பேர் வித்யாதேகம். நான் போன பதிவிலே சொல்லியிருப்பேன், வித்யாதேகம்னு பேர். மந்திரங்களால் உருவாக்கக்கூடிய உடல், இதுக்கு பேர் வித்யாதேகம். இறைவனுக்கு தேகம் கிடையாது இல்லையா, இறைவனுக்கு தேகம் கிடையாது. அப்போ நாம் இங்கே என்ன பண்ணுறோம், அவருக்கு ஒரு தேகம் கொடுக்கணுங்கிறதுக்காண்டி இந்த குடத்தில் தண்ணி வச்சு அந்த தண்ணியில் இந்த மாதிரி நூல் சுற்றி இது உடலாக பாவித்து அதில் வைக்கிற தண்ணி ரத்தம் போலவும், இந்த நூல்கள்லாம் நரம்பு போலவும், இந்த கூர்ச்சம் மா இலை இதெல்லாம் எலும்பு போலவும், இதில் இருக்கக்கூடிய தேங்காய் 3 கண்ணு உள்ளது இது தலை போலவும் பாவனை செய்து இதை மொத்த ஒரு உடலாக பாவனை செய்திருக்கும். அந்த உடலில் வித்யாதேகம் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு மந்திரங்களை எல்லாம் நியாசம் செய்து உயிர் ஊட்டுவார்கள். இதுக்கு பேர் ஜீவ நியாசம்னு பேர். வைதீகத்தில் வைதீக பிராமணர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் பூஜை பண்ணும்போது தோஷம் பண்ணுறவங்க, சிரார்த்தம் பண்ணுறவங்க, இவங்களாம் வைதீக பிராமணர்கள். அந்த பிராமணர்கள் பூஜை பண்ணும்பொழுது என்ன பண்ணுவாங்க, பிராண பிரதிஷ்டை செய்வார்கள். அது பிராண பிரதிஷ்டைங்கிறது வேறு வைதீக முறைப்படி உயிர் கொடுக்கறது. இது ஆகம முறைப்படி உயிர் கொடுக்கறதுங்கிறது. இந்த மாதிரி நியாசம் பண்ணுவதன் மூலமாக அந்த கலசத்திற்கு உயிர் வரும். அதுக்கு பேர் ஜீவநியாசம் அப்படின்னு பேர். ஜீவன் உயிர் கொடுக்குறாங்க, ஜீவநியாசம்னு பேர். இவ்வாறு இதால் நியாசம் பண்ணிவிட்டு அடுத்தது அக்ஷத பூவெல்லாம் கையில் எடுத்து வச்சு சிவபெருமானுடைய தியான ஸ்லோகத்தை சொல்லுவாங்க. தியானத்தை சொல்லி அவருடைய வடிவத்தை, உருவத்தை ஆகமங்கள் எப்படி சொல்கின்றனவோ அதை சொல்லுவாங்க. சாந்தம் பத்மாசனஸ்தம் சசிதர மகுடம் பஞ்சபக்திரம் திரிநேத்திரம்
சூலம் வஜ்ரஞ்ச கட்கம் பரசுமபயதம் தக்ஷபாகே வகந்தம் நாகம் பாசஞ்ச கண்டாம் பிரளய உதபகம் சாங்குஷம் வாமபாகே நானாலங்காரயுக்தம் ஸ்படிகமணிநிபம் பார்வதீஷம் நமாமி அப்படின்னு அவருடைய ரூபத்தை, ஆகமத்திலே சொல்லப்பட்ட சதாசிவ ஸ்வரூபம் இது. இந்த ரூபத்தை சொல்லி அந்த பூவையும் அட்சதையும் அந்த கலசத்தில் போட்டு ஆவாகனாதி முத்திரைகள் செய்வாங்க. ஆவாகன ஸ்தாபன சன்னிதான சன்னிரோதன சன்னிருத்தன அவகுண்டன தாளத்திரய தேனு யோனி முத்திரைகள் இதெல்லாம் காமிச்சு அதில் இறைவனுடைய வடிவத்தை ஆவாகனம் செய்வார்கள். புரியுதா? ஆவாகனம் செய்தவொடனே அதற்கு சோடச உபசாரங்கள் செய்வார்கள். ஆசனம், பாத்தியம், அர்க்கியம், ஆசமணியம் இது போன்ற 16 வகை உபசாரங்கள். இதெல்லாம் முன்னாடி நான் வீடியோவில் முருகப்பெருமான் பூஜை ஒன்று சொல்லியிருக்கேன், அதில் சொல்லியிருப்பேன். அந்தமாரி 16 வகை உபசாரங்கள் செய்வார்கள். அப்புறம் தூப தீப நைவேத்தியம் செய்வார்கள். புஷ்பாஞ்சலி, மந்திர புஷ்பாஞ்சலி செய்து கற்பூர ஆரத்தி காட்டி வழிபாடு செய்வார்கள். இதுதான் கலச பூஜை. இந்த பூஜை பண்ணிட்டு தான் அடுத்தது ஹோமம் செஞ்சு இந்த கலசத்துக்கு இன்னும் இந்த ஹோமத்தின் மூலமாக சக்தி கொடுப்பார்கள். சக்தி கொடுத்து பிறகு இந்த கும்பத்தை எடுத்து சென்று மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சிலைக்கு அதுக்கு முன்னாடி வச்சு மறுபடி இதில் ஏற்கனவே சொன்ன இல்லையா, நியாசம் பண்ணோம் இல்லையா மந்திரங்கள், அந்த மந்திரங்களை இதே மாதிரி முஷ்டியை வச்சு அந்த சிவபெருமானுடைய அந்த சிலையில் லிங்கத்தில் நியாசம் செய்வார்கள். இதில் உள்ள கலைகள், இதில் உள்ள மந்திர சக்திகள் எல்லாம் மறுபடியும் அதில் நியாசம் பண்ணி இந்த தண்ணியை அதில் அபிஷேகம் பண்ணி இதில் இருக்கக்கூடிய சிவபெருமானை அந்த மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய லிங்கத்தில் ஆவாகனம் செய்வார்கள். இப்போ இதிலிருந்து சிவபெருமான் அங்கே போயிட்டார் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? இது ஒரு பாவனை தான், இது எல்லாம் பாவனைகள். இப்போ சிவபெருமானை இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இது சாத்தியமா, இது உண்மையா, சிவபெருமானை இந்த மாதிரி குடத்தில் அடைக்க முடியுமா அப்படின்னு அதை நீங்கள் தான் சொல்லணும். இது ஆகமத்தில் சொல்லப்பட்டது. இப்படி செஞ்சாக்கா இதில் சிவபெருமான் வந்துட்டார் வருவார்னு ஆகமம் சொல்லுது. அப்போ மந்திரம் சொல்லி நாம் உருவாக்கி நாமே அங்கே போய் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து மந்திரங்களால் மனிதனால் உருவாக்கப்பட்ட சிவலிங்கங்கள் தான் அது. புரியுதா? அந்த மாதிரி சிவலிங்கம் மனிதனால் உருவாக்கப்பட்ட அந்த சிவலிங்கங்களை மந்திர பிரயோகங்கள் செய்து அது அருள் வழங்காமல் தடுத்து விட முடியும். பாவிகள் துஷ்டர்கள் அதை செய்யலாம். பொறாமையில் ஒருத்தவன் கோயில் கட்டி வச்சுருந்தான்னா அவனுக்கு பொறாமையில் பாவிகள் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி செய்ய இயலும். ஆனால் எந்த சிவலிங்கங்களுக்கு அப்படி செய்ய முடியாது அப்படின்னா, ரிஷிகள் பிரதிஷ்டை செய்த லிங்கத்தை அது மாதிரி மந்திரங்களால் கட்ட முடியாது. ரிஷிகள் முனிவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க கட்டின லிங்கங்களை எதுவும் செய்ய முடியாது. ஞானிகளால் உருவாக்கப்பட்ட லிங்கங்களை எதுவும் செய்ய முடியாது. சித்தர்களால் உருவாக்கப்பட்ட சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்த லிங்கங்கள் இருக்கும். ஜீவசமாதி அந்த கோயிலில் அடைஞ்சிருப்பாங்க. அந்த கோயிலில் யாராலும் மந்திர பிரயோகங்கள் செய்ய முடியாது. அதுபோல் சுயம்புவாக இறைவன் வெளிப்பட்ட இடங்களில் போய் மந்திர பிரயோகம் பண்ணால் அந்த அருள் வழங்கும் தன்மையை தடுக்க முடியாது. இப்போ எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நம்மளுடைய சேனல் ஆன்மீகத்தை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான். இப்போ இந்த முறைப்படி நாம் என்ன பண்ண முடியும், இந்த முறை பண்ணிட்டு தான் ஒரு பழைய கோயிலில் இப்போ 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த மூலஸ்தானத்தில் போய் இந்தமாரி கும்பத்தை எடுத்துகிட்டு போய் வச்சு கலாகர்ஷணம்னு சொல்லுவாங்க இல்லையா, கேள்விப்பட்டிருப்பீங்க. கலாகர்ஷணம் அதாவது இறைவனுடைய மூலஸ்தானத்தில் உள்ள அந்த கலைகளை இந்த கலசத்துக்கு ஆகர்ஷணம் பண்ணி எடுப்பாங்க. அங்கேருந்து இந்த மாதிரி தர்ப்பையை வச்சுட்டு அந்த சிலையில் இருக்கிற கலைகளை, மந்திர கலைகளை என்ன பண்ணுவாங்க, இந்த கலசத்தில் வர வைப்பாங்க. அதுக்கு பேர் தான் கலாகர்ஷணம்னு பேர். பின்னாடி இதை தூக்கிட்டு போய் யாகசாலையில் வச்சு கலசம்லாம் யாகம் பண்ணி அதுக்கு சக்தி கொடுத்து மூலஸ்தானத்தில் இருக்கிற லிங்கத்தெல்லாம் சுத்தம் பண்ணுறதெல்லாம் சுத்தம் பண்ணி கர்ப்பகிரகம்லாம் புதுப்பிக்கிறதெல்லாம் புதுப்பித்து மறுபடி இதை எடுத்துகிட்டு கும்பாபிஷேகம் செய்வார்கள். இது புனராவர்த்தன கும்பாபிஷேகம், அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. புனராவர்த்தனம்
புதுசாக செய்கிற ஆலயங்களில் புதுசாக கலசம் வச்சு நம்ம முன்ன செஞ்ச மாரி ஆவாகனம் செய்து எடுத்துகிட்டு போய் அபிஷேகம் பண்ணுவாங்க. புனராவர்த்தனம் ஏற்கனவே இருக்கிற கோயிலில் மறுபடி கும்பாபிஷேகம் பண்ணும்போது அங்கேருந்து கலாகர்ஷணம் செய்து கும்பத்தை எடுத்துகிட்டு வந்து யாகம் செய்து மறுபடி அதை புதுப்பித்த பிறகு மறுபடி எடுத்துகிட்டு போய் அந்த சக்தியை இறைவனிடம் சேர்ப்பார்கள். இப்போ சிவபெருமானை குடத்தில் அடைக்க முடியாது அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா நீங்கள் அப்படின்னா கோயிலுக்கு போகக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி குடத்தில் அவரை அடைச்சி ஆவாகனம் பண்ணி கொண்டு போய் தான் அங்கே மூலஸ்தானத்தில் இருக்கிற லிங்கத்தில் உருவாக்குகிறார்கள். அப்போ நீங்கள் இதெல்லாம் பொய்ன்னு சொன்னீங்கன்னா அங்கே மூலஸ்தானத்தில் இருக்கிற சிவனும் பொய். புரியுதா? அதனால் இது உண்மைன்னு நீங்கள் நம்பினாதான் அது உண்மை. அதனால் மனிதனால் மந்திர பிரயோகங்கள் மூலம் ஒரு தேவதையை உருவாக்க முடியும். அதுபோல் சிவபெருமான் மட்டும் இல்லை, எல்லா தெய்வங்களுக்குமே பொதுவாக பரம்பொருள் சுரூபமும் உண்டு, தேவதா சுரூபமும் உண்டு. பரம்பொருளாக இருக்கக்கூடிய இறைவனை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் எங்கும் நிறைந்திருக்கக்கூடியவர். புரியுதா? ஆனால் மந்திர பிரயோகங்கள் மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு தேவதையை எது வேண்டுமானாலும் செய்ய இயலும். இது நல்லா புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ என் கையில் ஒரு டம்ளரில் தண்ணி இருக்குது. இது இப்போ என்னுடைய கைப்பிடிக்குள்ளே இருக்குது, என்னுடைய கண்ட்ரோலில் இது இருக்குது. இதை நான் என்ன வேணால் செய்ய முடியும். இந்த கையை விட்டு இப்படியே அளப்பலாம். இதை கீழே ஊற்றி அந்த தண்ணி ஓடுற அந்த பிரவாகத்தை நான் கையை வச்சு தடுத்து அணை போட முடியும். இதே தண்ணி ஆற்றுல போகும்பொழுது அந்த ஆற்று நீரை போய் நான் கையை வச்சு அணை போட முடியுமா? அதே நீர் கடலில் போய் கலந்துட்டுனா அந்த கடல் தண்ணியை போய் நான் ஏதாவது செய்ய முடியுமா? அப்போ அந்த கடலுக்கு முன்னால் நான் ஒரு துரும்பாகி விடுகிறேன். இப்போ என்னுடைய கண்ட்ரோலில் இது இருக்குது. புரியுதுங்களா? அப்போ இதில் இருக்கக்கூடிய தண்ணியை நான் எது வேணாலும் செய்ய முடியும் என்பது போல் ஒரு கோயில் வச்சுக்கிட்டு ஒரு தெய்வம் வச்சுக்கிட்டு அந்த தேவதையை நான் பூஜை செய்கிறேன் அப்படின்னா அந்த தேவதை என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கும். அப்போ அந்த தேவதாங்கிற ஸ்தானத்துக்கு வரும்பொழுது அந்த தேவதை என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கும். அதே அது பிரம்மமாக மாறிய பிறகு கடல் போன்று அந்த தெய்வம் பிரம்மமாக மாறிட்டுனா அதை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அதே போல் இப்போ இது நெருப்பு இருக்குது, நெருப்பை பார்க்குறீங்க. இப்போ நம்ம ஒரு சூடத்தை கொளுத்திப்போம், கொளுத்தி கையில் வச்சுக்கிட்டு இந்த நெருப்பு சிறிய நெருப்பு, இதை நான் கையில் வச்சுக்கிட்டு இதை அடைக்கிடலாம், இதை அப்படி கையை வச்சு அணைக்கலாம். இப்போ இந்த நெருப்பு பெரிய நெருப்பு, இதை போய் என் கையை வச்சு அணைக்க முடியுமா? அப்போ சாதாரண சூடத்தில் எரியிற இந்த சின்ன நெருப்பை தான் என் கையை வச்சு அணைக்க முடியும். இந்த நெருப்பை போய் என் கையை வச்சு அணைச்சா என் கை தான் புண்ணாகும். இந்த நெருப்புக்கே எப்படின்னா சூரியன் மாதிரி பெரிய நட்சத்திரங்கள் மாதிரி எரிந்து கொண்டிருக்கிற பெரிய நெருப்புக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன துகளை விட துகள். அப்போ அதுபோல் இருக்கக்கூடிய அந்த பெரிய அக்னிக்கிட்ட போய் நம்ம ஏதாவது செய்ய முடியுமா? அதுபோல தான் நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் சிவனை கட்ட முடியுமா, சிவனை கட்டிப்பார் அப்படி இப்படின்னு இந்த மாதிரி சவால் விடுவது என்பது இது போல தான். நான் உங்கள்கிட்ட புரிய வைக்கிறது என்ன, சிறு தெய்வங்கள் சிறு சக்திகளை இந்த மாதிரி மாந்திரீகத்தால் அடக்க முடியும், அடக்கி உங்களுக்கு மாந்திரீகம் செய்து துன்பம் செய்கிறார்கள் அப்படிங்கிறது புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோக்கெல்லாம் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். பானைக்குள் அடைப்பது எப்படி, கட்ட முடியுமா, முருகனை கட்ட முடியுமா, இது போன்ற வீடியோக்கெல்லாம் அதுக்காகத்தான் போட்டிருக்கிறேன். மற்றபடி சவால் விட்டு எல்லா தேவதைகளையும் கட்டுவதோ தெய்வத்தை கட்ட முடியும் என்று சொல்லும் அளவுக்கு நான் பெரிய மாந்திரிகனும் கிடையாது. அதனால் எல்லோரும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம அடுத்த பதிவில் மிக முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். என்னென்னா நம்மளுடைய குல தெய்வங்களையும் உபாசனா தெய்வங்கள் நாம் வச்சு கும்பிடுற தெய்வம், கோயில் கட்டி அருள்வாக்கு சொல்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பீங்க. கோயில் கட்டியிருப்பாங்க, அந்த சாமியை வச்சு அருள்வாக்கு சொல்லுவாங்க. கொஞ்சம் வருஷத்தில் அந்த அருள்வாக்கு சொல்கிற சக்தி அவங்கள விட்டு போயிடும். கோயிலுக்கு வர கூட்டம் குறைஞ்சி போயிடும். கஷ்டப்படுவாங்க, கோயிலுக்கு கூட்டம் வரல, பணம் வருமானம் இல்லை இன்னும் கஷ்டப்படுவாங்க, சாமி பேசலை அப்படின்னு கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி கோயில் வச்சுருக்கிறவங்களுக்கு தான் அது அனுபவப்பட்டிருப்பாங்க. இதை பற்றியெல்லாம் தெரியாத ஒருத்தர் சாதாரணமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுறதும் அடுத்தவங்களை எள்ளி நகையாடுறதும்
ரொம்ப சிம்பிள். ஒருத்தர் சொல்லியிருக்கார் பாருங்க, கடவுளை கட்டுப்படுத்த முடியும் என சொல்வது சிரிப்பு மூட்டுகிறது அப்படின்னு போட்டு 3 ஸ்மைலி வேற போட்டிருக்கார். மந்திரங்கள் என்று குறிப்பிடுவது கடவுளை வழிபாடு செய்ய சொல்லப்படும் சொற்கள் தானே தவிர அந்த வார்த்தைகளுக்கு சக்தி கிடையாது. பாருங்கள், எவ்வளோ ஒரு இவருடைய அறிவு எனக்கு இல்லாமல் போயிட்டு என்ன பண்ணுறது. எவ்வளோ ஒரு மகா ஞானி பாருங்கள். இவர் மந்திரங்களுக்கு சக்தி கிடையாதுன்னு சொல்லிட்டார். அந்த வார்த்தைகள்லாம் வெறும் வார்த்தைகள். வெறும் வார்த்தைகளாக இருந்தால் அதை ஏன் இதெல்லாம் செய்யணும்? எதுக்கு அதை ஒரு சிலைக்கு சக்தி கொடுக்கணும்? எதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும்? எதுக்கு மந்திரங்கள் சொல்லணும்? எதுக்கு உருவேற்றணும்? இதெல்லாம் செய்ய தேவையில்லையே. டைரெக்டாக சிலையை தூக்கிட்டு வச்சு இறைவா வா அப்படின்னு அன்போடு கூப்பிட வேண்டியது தானே. ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க எல்லாரும்? இறைவா வான்னா வந்துட போகிறார், அன்போடு கூப்பிட்டா வருவார்ல. வள்ளலார் சொல்கிறார், அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே. பெரிய மலை தான் அவர், ஆனால் அன்புங்கிற பிடிக்குள்ளே மாட்டிப்பார். அன்பெனும் வலைக்கு உட்படு பரம்பொருளே. அவர் பெரிய பரம்பொருளாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் அன்புங்கிற வலையை வீசினீங்கன்னா அந்த வலைக்குள் அவர் மாட்டிக்கொள்வார். அதான் அன்பெனும் வலைக்கு உட்படு பரம்பொருளே. அவையார் ஒரு பாட்டில் பாடுவாங்க இல்லையா, பெரிது பெரிது ஞாலம் பெரிது. இந்த ஞாலமோ ஒரு பாம்பின் தலைப்பாரம். இந்த ஞாலம், இந்த உலகம் இருக்கு இல்லையா, இந்த உலகத்தை தாங்கிறது அனந்தன்கிற பாம்பு. அந்த நாகம்தான் இந்த பூமியை தாங்குது அப்படின்னு மந்திர சாஸ்திரங்கள் சொல்லுது, புராணங்கள் சொல்லுது. அப்போ இவ்வளோ பெரிய ஞானத்தையும் ஒரு பாம்பு தூக்கிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த ஞாலமோ ஒரு பாம்பின் தலைப்பாரம். அந்த பாம்போ உமையவளின் சிறு விரல் இருக்கு இல்லையா, கை விரல் மோதிரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய பாம்பு, பூமி பெருசு, அதை விட பெருசு. அப்போ அந்த பாம்பு அது தாங்கி நிற்கிற பாம்பு. அந்த பாம்பு உமையால் போட்டிருக்கிற மோதிரமாக இருக்கான். அப்போ உமையால் எவ்வளோ பெரியவளாக இருப்பா? அந்த உமையாலோ சிவபெருமானுடைய உடலில் அடக்கம். அவர் உமையவள் சிவபெருமானுடைய பாதி. இப்போ சிவபெருமானுக்குள்ளே இந்த உமையால் போய் அடங்கிடுறான். அப்போ உமையாலை விட இறைவன் பெரியவர். அந்த இறைவனோ தொண்டர்தம் உள்ளத்தில் அடக்கம். அந்த இறைவன் தொண்டர்களுடைய உள்ளத்தில் தான் குடிகொண்டிருக்கிறார். அப்போ தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த தொண்டர்களுடைய பெருமையை சொல்ல முடியாது. தொண்டர்களுடைய உள்ளத்தில் தான் இறைவன் குடிகொண்டிருக்கிறார். உள்ள பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் வரானாருக்கு வாய் கோபுர வாசல் அப்படின்னு திருமூலர் பாட்டு கேட்டிருப்பீங்க. நம்முடைய உள்ளம்தான் பெருங்கோயில், இந்த ஊனுடம்பே ஆலயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளுடைய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை நாம் அறிய வேண்டும். அந்த ஆத்மாவில் தான் இறைவன் இருக்கிறார். நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவனை அறியாமல் நம்முடைய குறுகிய மனப்பான்மையை வச்சுக்கிட்டு ஒரு சிலையில் மட்டும் நம்ம இறைவனை பார்த்து வழிபட்டு கொண்டு அடுத்தவங்கள்ட்டெல்லாம் போய் சவால் விட்டுக்கிட்டெல்லாம் இருக்கிறது ஒரு அறியாமை. உனக்கு அறிந்தது அவ்வளோதான். நீ கோயிலுக்குள்ளே இருக்கிற அந்த லிங்கம் மட்டும்தான் சிவன் நீ நினைக்கிற. அப்படி இருக்கும் பொழுது எங்கும் சிவபெருமானை பார்க்கக்கூடிய ஞானிகளை போய் நீங்கள் குறை சொல்லலாமா? அதுபோல் தன்னுள்ளே இருக்கக்கூடிய இறைவனை உணர்ந்து தனக்குள்ளே ஆனந்தத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய அந்த யோகிகளை போய் நீங்கள் குறை சொல்லலாமா? அதனால் உங்களுடைய அறிவு எது, உங்களுடைய நிலைப்பாடு எது, நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பிறரை குறை சொல்ல வேண்டாம். இதுபோல் அன்போடு இருங்கள். இறைவனை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னாக்கா நீங்கள் எல்லாரும் அன்போடு இருக்க வேண்டியது அவசியம். எதுக்கும் கோபப்படாதீங்க. கோபப்படப்பட நம்மளுடைய பிராணம் நஷ்டமாகும், ஆயுள் குறையும். அதனால் கோபப்படாமல் இருங்கள். அன்போடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இளமை நீடிக்கும். இப்போ எனக்கு 50 வயசுக்கிட்ட ஆகுது. ஆனால் என்ன எல்லோரும் என்ன சொல்கிறீங்க, யூடியூப்பில் பார்த்துட்டு ஏதோ சின்ன பையன் நினச்சிக்கிட்டு எல்லோரும் தம்பிங்கிறாங்க, புரோன்னு சொல்கிறீங்க, நண்பான்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் எனக்கு விசித்திரமாக இருக்குது. இந்த வார்த்தைகள்லாம் நான் கேட்டதில்லை. என்னை யாரும் அப்படி பேசி நான் கேட்டதே இல்லை. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே சாமி சாமின்னு தான் காது கேட்டிருக்கு. நான் சின்ன வயசுலேயே ஸ்கூல்லையே வாத்தியார் எல்லாமே சாமின்னு தான் கூப்பிடுவாங்க. குருஜி
அப்படின்னு கூப்பிடுவாங்க சில பேர். இதெல்லாம் கூப்பிட்டு ஐயா, அதுக்கு பிறகு வயசான பிறகு எல்லோரும் இப்போ ஐயான்னு கூப்பிட்றாங்க. ஆனால் நீங்கள் யூடியூப்பில் எல்லோரும் பார்த்துட்டு இந்த வீடியோவில் அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த நேரம் அப்படி இப்போ மதியானம் நைட்டு 1 மணிக்கு இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வெளிச்சத்தில் பார்க்குறதுக்கு முடியெல்லாம் நரைக்காமல் உங்களுக்கு தெரியுது. முடியெல்லாம் நரைச்சிருக்கு. ஆனால் உங்கள் அந்த இருட்டில் நைட்டில் பார்க்குறப்ப அப்படி தெரியுது. அதனால் என்னை பார்த்துட்டு எல்லாம் சின்ன வயசுன்னு நினச்சிக்கிறீங்க. எனக்கு 3 பையங்க இருக்காங்க. நான் வளர்த்த பையனுங்க 3 பேர் இருக்கானுங்க. ஒருத்தவன் கல்யாணம் பண்ணிக்காமல் என் கூடவே எனக்கு உதவிக்கு இருக்கான். 2 பேர் கல்யாணம் ஆகி குழந்த பிறக்க போகுது. ஒருத்தவனுக்கு குழந்த பிறந்துட்டு ஒருத்தவனுக்கு குழந்த பிறக்க போகுது. அதனால் எனக்கு வயசு அவ்வளோ ஆகுது. நான் என்னுடைய அனுபவத்தில் தான் இதை உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன். அதனால் ஏதோ சின்ன பையன் சொல்கிறான் அப்படின்ட்டு எளிமையாக நினைத்து கொள்ள வேண்டாம். நான் நம்முடைய சேனலில் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே என்னுடைய அனுபவத்தில் கண்டது. அடுத்தவர்களை பார்த்து விட்டோ அடுத்தவர்களுடைய விஷயங்களை கேட்டுவிட்டோ உங்களுக்கு நான் சொல்லவில்லை. மனை பற்றி பேசணுன்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் அடுத்த வீடியோவில் நிச்சயமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குலதெய்வங்களையும் நம்முடைய உபாசனா தெய்வங்களையும் கட்டாமல் எப்படி தடுப்பது, மாந்திரீகர்கள் எதுவும் செய்யாமல் எப்படி நம்மை பாதுகாக்க முடியும், நம் தெய்வத்தை எப்படி பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்கள், தந்திரம் மாந்திரீகம் எல்லா வழியிலையும் எப்படிங்கிறத அடுத்த பதிவில் நான் கட்டாயம் சொல்கிறேன். அடுத்த வாரம் வரை காத்திருங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்ரானந்தன். வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. எல்லோரும் நம்முடைய சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.